தன்னுடைய நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு செந்தில்வேல் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். பாஜக உள்ள வந்துடக்கூடாது நாங்க சொல்றோம். பாஜக பூந்துரும் பயங்காட்டல. பாஜக பூந்த ஒடிசால இன்றைக்கு என்ன அட்டூழியம் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பாஜக பூந்த மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு பொது வெளியில் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட கொடுமைகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இவ்வளவு சிக்கல் இருக்குது. நாம மிரட்டல, பயங்காட்டல. ஆன்லைன் ரம்மி ஆஃப்கோர்ஸ் நீங்க தொடங்குனீங்க. ஆனால் முடித்து வைத்தது யார்? ஆளுநரிடம் சட்ட அங்கீகாரம் பெற்று தந்தவர் யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக் கூடாது, நான் ஞாபகப்படுத்துறேன். அப்புறம் நீங்க வாழைத்தாரெல்லாம் இழுத்துட்டு போயிட்டாங்க சார். நம்ம வீட்லயே கல்யாண வீட்டில் உன்னை கெட்டணும்னா கெட்டுனதை பத்திரமா இது போட்டு ஃப்ரேம் போட்டு வச்சு பார்த்துட்டு இருப்போமா? முடியும் போது நம்ம சொந்தக்காரன் எடுத்துட்டு போவான். சரியா? இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா சொல்றாங்க, இருக்கட்டும். இப்போ ஓபிஎஸ் ஒன்று சொன்னார். மதுரையில இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டை பத்தி ஓபிஎஸ் கேட்கறாங்க. அந்த புளியோதரை மாதிரி தான் அந்த மாநாடு இருந்துச்சுன்னு. நான் புளியோதரை பத்தி பேசிட்டுமா? மதுரை மாநாட்டில் புளியோதரையை நீங்க என்ன பாடுபடுத்தினீங்கன்னு இதா வாதம் விட்டுருங்க. அதிகாரிகள் தவறு செய்து விட்டதாக சொன்னார்கள். விநாயகர் சதுர்த்திக்கு ஏதோ உறுதிமொழி எடுக்கணும்னு சொன்னாருன்னாரு. தெரியல அது குறித்து. இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். செங்கோட்டையன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு சுற்றறிக்கை வருகிறது. பள்ளியில கயிறு கட்டக்கூடாது, கையில வண்ண கயிறுகள் கட்டக்கூடாது, நெற்றியில திலகமிடக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை வருது. அறிக்கை வந்த உடனே பாஜக கடும் எதிர்ப்பு. ஹெச் ராஜா மிரட்டுறாரு அப்படின்னு. ஐயா செங்கோட்டையன் டமார்னு விழுந்துட்டாரு. இது எனக்கு தெரியாது, அதிகாரிகள் செஞ்சது. இப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சார், அதிகாரிகள் எந்த ஆட்சியில் தப்பு பண்ணாலும் அதிகாரிகள் தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லி அந்த அரசு என்ன செய்ய போகுது? சரி செய்ய போகிறது. அடுத்தது அப்புறம் நீங்க வாக்குறுதிகளை பத்தி நிறைய பேசிட்டோம். நீங்க ஸ்கூட்டி குடிப்பீங்க, என்னாச்சு? மதுரையில தமிழ் தாய்க்கு செலவிப்பீங்க, என்னாச்சு? அதெல்லாம் பேசுவோம். இந்த டாஸ்மாக பத்தி பேசினாங்க. நீங்கள் இவ்வளவு இழப்பீடு இருக்கிறது, லீக்கேஜ் இருக்கிறது என்று பிடிஆர் பேசினாரே. ஆமா சார், இப்ப 41 எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டுச்சு டாஸ்மாக் விவகாரத்தில். உடச்சி பேசுவோம். அந்த 41 எஃப்ஐஆரை எடுத்துக்கிட்டு தான் அமலாக்கத்துறை உள்ள வந்துச்சு. சரியா? அந்த 41 எஃப்ஐஆர்ல 34 எஃப்ஐஆர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர். லீக்கேஜுக்காக போடப்பட்ட எஃப்ஐஆர். அது ஒரு பக்கம். அப்புறம் இளைஞர்கள் வந்திருக்கிறார்களா? நிறைய பேரை சொல்லலாம். எல்லோருக்கும் தெரிஞ்சதுனால நான் இவர் பேரை சொல்றேன். அண்ணன் ஆராசா ஒன்றிய அமைச்சராகின்ற பொழுது அவருக்கு வயது என்ன தெரியுமா? 33 வயது. அவர் மேடைக்கு மேடை சொல்றார், ஒரு சாதாரண விவசாயியுடைய மகன் தான், முதல் தலைமுறை பட்டதாரி. 33 வயதில் என்னை ஒன்றிய அமைச்சராகி அழகு பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆராசா அண்ணன் மேடைக்கு மேடை சொல்றாரு. உங்களுக்கு அதையும் நான் ஞாபகப்படுத்திடுறேன். அப்புறம் அந்த நாசரு எல்லாரும் எடுத்துக்கலாம், ரைட்டா? ஆனா எனக்கு தாவேகா தோழர்கள் நினைச்சா உள்ளபடியே எனக்கு நான் எந்த வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. அது உங்களுக்கு காயப்படுத்திடக்கூடாது. பாவமா இருக்குன்னு சொன்னா எப்படி எடுப்பீங்கன்னு தெரியல. எப்படி வேணா எடுத்துங்க, உங்களுக்கு புரிஞ்ச வார்த்தையில போட்டுக்குங்க. நீங்க பாருங்க இவங்க எவ்வளவு அரசியல் புரிதலற்று இருக்கிறார்கள். பாவமா இருக்கு எனக்கு. ஐயா பொன்ராஜ் பேசும்போது சொல்றாரு, 5 லட்சம் பேர் இருப்பாங்க, ஆளுக்கு 4 போட்டுங்க, 20 லட்சம் ஓட்டு தான் தாவேகாக்குன்னு. தாவேகாரங்களாம் கைத்தட்டுறாங்க. அவர் 20 லட்சம் ஓட்டு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நம்ம திமுக தோழர்கள் கைத்தட்டோன்னு அங்க ஒரு அக்கா பக்கத்துல, இதுக்கு கைத்தட்டக்கூடாது போல இருக்கு, பிடிச்சுக்க. சரி பாவம், ரைட், ஓகே, என்ன சொல்லுன்னு தெரியல. அப்புறம் அண்ணன் நாசர் கல்லு அவரு விளையாட்டுக்கு கூப்பிடுறாரு, இங்க வா கீழே போட்டு இங்க வா அப்படின்னு சொன்னதையும் நீங்க இது அரசியல் மயப்படுத்தப்படாதது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது அரசியல் மயப்படுத்தப்படாததான். 41 பேர் செத்த உடனே மிக விரைவாக வண்டியை கட்டிட்டு பனையூருக்கு வந்தது. திருச்சியில பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, சார் 41 பேர் செத்துருக்காங்க சார் அப்படின்னு. காதே கொடுத்து கேட்காம உள்ள போனது. 1 மாசம் கழிச்சு, சார் எவன் சார் நம்ம ஊர்ல இலை விழுந்தா வீட்டுக்கு நேர்ல போய் ஆறுதல் சொல்லுவான் சார். 1 மாசம் கழிச்சு ஏசி ரூம்ல எல்லாரையும் கூப்பிட்டு முதல் முறையா இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஆறுதல் கொடுக்கும் நிகழ்ச்சி. ஆறுதல் நம்ம போய் பெற்றுக்கிட்டு வரணும். எல்லாமே ஆறுதல் பெறத்தாமணும். அப்புறம் நீங்க அதை சொன்னீங்களே, வெளியில வந்தாரா புசியானது. நீங்கள் என்ன ரிப்பன் பில்டிங்கில் சார், ரிப்பன் பில்டிங்ல செய்தியை ஒழுங்கா படிச்சு பாருங்க. 3 மணி நேரமா அண்ணன் கே நேருவும் சேகர் பாபும் உள்ள காத்திருந்தாங்க. பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்த ஒரு சிலர் திட்டமிட்டு உங்கள் தூண்டுதலால் அங்கிருந்த ரிப்பன் பில்டிங் உள்ள பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பனையூருக்கு உங்களை தேடி வந்தாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு அது யாருடைய தூண்டுதல் அப்படின்னு. சரிங்களா? அங்க போய் பாருங்க. அப்புறம் கண்டிப்பா நான் இதுக்கு பதில் சொல்லிடணும். ரொம்ப நாளா நான் இன்னைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா பிரச்சனை வேறையா இருக்குது. நான் அண்ணன் சீமான் அவர்கள் தரப்புல இடுமோனம் கார்த்தி பேசிக்கிற போது அதுக்கு சில பதில் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். முரண்பாடுகளின் தொகுப்பு திமுக உணர். என்ன கேட்கிறேன், எங்கள் அண்ணன் பிரபாகரன் தான் என்னிடம் சொன்னார்,
ஈழ தேசத்திலே என் அண்ணன் பிரபாகரன் சொன்னார். என்ன சொன்னார்? பெரியாரின் கையில் இருக்கும் வளைந்த கைத்தடிதான் ஈழ தேசத்தில் எங்கள் கைகளில் துப்பாக்கியாக நிற்கிறது. பெரியாரையும் அண்ணாவையும் பார்த்துத்தான் நாங்கள் போராட்ட களத்திற்கே வந்தோம் என்று என் அண்ணன் பிரபாகரன் என்னிடம் சொன்னார்னு சொன்னீங்க. இன்னைக்கு பெரியார் யாருன்னு கேக்குறீங்க. இப்ப யார் மாத்தி மாத்தி பேசுறா? நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க அப்ப ஒண்ணு சொல்லுங்க, பிரபாகரன் உங்களிடம் சொன்னாரா இல்லையா? அல்லது அண்ணன் சீமான் சொல்றது தகவல் பொய்யான தகவலா? ஏதாவது ஒண்ணுத்துக்கு வாங்க. சரி, பாஜகவோடு வெளிப்படையாக திமுக கூட்டணி வச்சு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டுச்சு. நீங்க தான் பாஜக ஆகாது இல்ல. மகாராஷ்டிராவுக்கு போய் பாஜக வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்றாரு அண்ணன். ஏங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு, என்ன சொன்னார் தெரியுமா? அவர் தமிழர் என்பதால் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னார். அவர் தமிழர் என்பதால் நான் வந்து பிரச்சாரம் பண்ணேன். ரைட்டு. அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழச்சி தான், போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அக்கா வானதி சீனிவாசனுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்க. என்ன வாதம்? நீங்க முரண்பட்ட வாதம் அப்படின்னு இவங்க பேசுறாங்க. எது முரண்பாடு? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? அங்க வந்து டெல்லிக்கு போனா பாஜக இந்த திட்டத்தை தந்துச்சுன்னு சொல்லிடுறாங்களாம். எய்ம்ஸ் தரலேன்னு கண்டிக்கிறாங்களாம். தரலே என்றால் கண்டிப்போம், தந்தால் வாழ்த்துவோம். இதான் அரசியல் மாண்பு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அண்ணன் சீமான் என்ன சொன்னாரு? சண்டையே எங்களுக்கும் திராவிடத்துக்கும் நடக்கிற சண்டை பங்காளி சண்டை, உள்ள வந்தா உடையும் உன் மண்டை என்று ஆர்எஸ்எஸ் சொன்னாரு. அப்புறம் நீங்க இன்னைக்கு பிராமண கடப்பாரை அண்ணா சொன்னார் என்று சொன்னார். அண்ணாவே சொன்னாரே. ஆமா, அருமை சகோதரர் இடுமோனம் கார்த்தியே தெளிவா சொன்னார். அண்ணா என்ன சொன்னார்? பார்ப்பனியத்தை கைவிட்டு விட்டு வருகின்ற பார்ப்பனர்களை கொண்டே பார்ப்பனியத்தை வேறறுப்போம் என்று அண்ணா சொன்னார். நீங்க பார்ப்பனர்களை கையில் எடுத்துக்கொண்டு திராவிடத்தை வேறறுப்போம் என்று சொல்லுகிறீர்கள். ரெண்டுக்கும் எவ்வளவு பாரதூர வேறுபாடு? நீங்க சொன்னதுதான் இப்போ இந்த மேடையில் நீங்க பேசினது. நீங்க 50வது வரைக்கும் 50வது நினைவு தினம் வரைக்கும் நீங்க பெரியாருக்கு என்ன செஞ்சீங்க? வீர வணக்கம் செலுத்தினீங்க. அது முரண்பாடு இல்ல. 52வது நினைவு தினம் வருகின்ற பொழுது நீங்க முரண்படுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. திட்டங்களின் அடிப்படையில் பாஜகவை ஆதரிப்பதோ அல்லது எதிர்ப்பதோ வந்து ஒரு பெரிய பாவச்செயல் மாதிரி பேசிடுறாங்க. எல்லாம் பேசலாம். ஆனால் இவ்வளவு நேரம் பேசிய யாரும் திட்டங்களின் அடிப்படையில், செயல்பாடுகளின் அடிப்படையில் திமுக என்ன செய்தது என்ற கேள்விக்கு திட்டங்களை நாங்க பட்டியலிட்டோம்ல, அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல. அவர் மணி அடிச்சிட்டாரு. இல்லைன்னா இன்னும் அரை மணி நேரத்துக்கான மெட்டீரியலும் கண்டென்ட் என்கிட்ட இருக்குது. ஒரு லாஸ்டா ஒன்னு சொல்லிட்டு போயிடுறேன் சார். ஃபிக்கி இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் 2024 யாருக்கு? மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு சிறப்பாக இருந்தது. CII ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் அவார்ட்ஸ் 2025 செம்மஞ்சேரியில உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு நகரம், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஸ்டேடியம், விளையாட்டு வீரர்களுக்கு இதுவரைக்கும் 152 கோடிக்கு மேல ஊக்கத்தொகை, 44வது செஸ் ஒலிம்பியாட், ஸ்குவாஷ் உலக கோப்பை, அப்புறம் ஃபார்முலா கார் ரேஸ், ஹாக்கி போட்டி, முதலமைச்சர் கோப்பை போட்டி, இவ்வளவுத்தையும் நடத்தி அதில் பங்கேற்றவர்களுக்கு அரசு வேலையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி மட்டும். ஒரு மாற்றுத்திறனாளி பேசினார். ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் வாழ்க்கையே நான் முடிச்சுக்கலாம் நினைச்சேன். அவர் பேசினது எல்லா டிவியும் வந்துச்சு. வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நினைச்சேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு விளையாட்டுத் துறையில் பயிற்சி கொடுத்து இன்னைக்கு நான் சர்வதேச போட்டிகளில், அவர் ஏற்கனவே விளையாட்டு இருக்காரு, போதிய பயிற்சி கிடைக்கல, அவரை கூப்பிட்டு இன்னும் அதீத பயிற்சிகளை கொடுத்து அவரை சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கு அனுப்பி அவர் சர்வதேச அளவில் விளையாண்டு அவருக்கு இன்னைக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டு அவருக்கு திருமணமாகி இன்றைக்கு அவருக்கு அவருடைய மனைவி இன்றைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள். அவர் சொல்லுகிறார் கண்ணீரோடு, உதயநிதி ஸ்டாலினால் என்னுடைய வாழ்க்கையே மாறியது என்று. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இப்படி அவர்கள் வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமான திசைவெளியில் மாற்றி இருக்கக்கூடிய திமுகவிற்கு ஆதரவளிப்பதற்குத்தான் தயாராக இருக்கிறார்கள். 2026 தேர்தல் முடிவுகள் அதை சொல்லும். தேர்தல் களம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான். அதை நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு செந்தில்வேல்.